கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 34:7 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த 34 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு இறுதி வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு கடைசி வார்த்தையை பார்க்கிறோம். அந்த இறுதி வார்த்தையாகிய கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? விடுவிக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுது. விடுவிக்கிறார். இதை சொல்லுகிறது யார் என்று சொன்னா அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதத்திலே பலவிதமான சங்கீதக்காரர்கள் உண்டு. தாவீது ஒரு சங்கீதக்காரர், சோதரம் ஆசாப் ஒரு சங்கீதக்காரர், மோசே ஒரு சங்கீதக்காரர், சாலமோன் ஒரு சங்கீதக்காரர், இன்னும் பலவிதமான சங்கீதக்காரர்கள் இந்த சங்கீத புத்தகத்திலும் உண்டு, வேதாகமத்தில் உண்டு. அதன்படி இந்த 34 சங்கீதத்துக்கு யார் சொந்தக்காரர் என்று சொன்னால் அந்த தலையங்க பகுதி சொல்லுகிறது, தாவீது அபிமெலக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்படியானால் இது தாவீதின் சங்கீதம். அப்படியானால் இந்த விடுவிக்கிறார் என்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக அங்கு சொல்லுகிறது யார் என்று சொன்னால் தாவீது தான் சொல்லுகிறது. சரி, தாவீது இந்த விடுவிக்கிறார் என்ற வார்த்தையை சொல்லுகிறாரே, இது சரிதானா? இந்த வார்த்தை தாவீதுக்கு பொருத்தமா என்று கேட்டால், நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தை, குறிப்பாய் தாவீதின் வம்ச வரலாற்றை வேதாகமத்துல சோத்திர சாமுவேல் புத்தகத்திலிருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சிறிய வயது முதல் அவனுடைய மரணம் வரைக்குமே இந்த தாவீதுக்கு விடுதலை என்பது தேவையாய் இருந்து கொண்டே இருந்தது. சிறு பையனாய் இருக்கும் போது ஒரு நாள் சவுல் ராஜாவின் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்து விட்டது, உங்க வீட்டில் இருக்கிற கடைசி பையனாகிய தாவீதை அனுப்புங்க. அப்போ அவன் சிறுவனாகத்தான் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அங்கு இருந்தது. அப்போ அதே சவுலால் ஈட்டினால் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனுஷனாய் தாவீது. அப்பையும் விடுதலை. அதன் பின்பு தெல்லுப்பூச்சியை போல சவுல் தாவீதை விரட்டினார், அப்போதும் விடுதலை. அப்புறம் ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வரும்போது வஸ்திரங்களை களைந்து போட்டு நடனம் பண்ணுகிறார். அதனால் அங்கு பயங்கர ஏளனத்துக்கு ஆளாகிறார். அப்போதும் அவருக்கு விடுதலை தேவைப்படுகிறது. ஒரு நாள் அவர் வெளியில போயிட்டு வரும்போது சுத்திரம் அமலேக்கீர் வந்து எல்லா விதமான பொருட்களையும் ஆஸ்தியையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். அப்போதும் அவருக்கு விடுதலை தேவைப்பட்டது. சீயோன் கோட்டையை பிடிக்க ஒரு நாள் தாவீது வேகமாய் முன்னேறி போகிறார். அப்ப குருடர்களும் சப்பானிகளும் வந்து அவரை தடை செய்தார்கள். அப்போதும் தாவீதுக்கு ஒரு விடுதலை தேவையாயிருந்தது. எல்லாவற்றை விட சங்கீதங்களின் புஸ்தகம் 51 அதிகாரத்திலே பத்சேபாளினிடத்தில் செய்த பாவத்தின் நிமித்தம் அவருக்கும் சங்காரம் வந்தது, அவர் நிமித்தம் தேசத்துக்கும் சர்வ சங்காரம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த சங்காரத்திலும் சர்வ சங்காரத்திலும் இருந்து அவரையும் விடுவித்தார், அவருடைய ஜனங்களாகிய தேசத்தையும் விடுவித்தார்.
கடைசியா ஒரு நேரம், நான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஏராளம் சொல்லலாம், ஆனா தாவீதின் இறுதி நாட்களிலே அவன் நோய் வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு தாவீது படுத்த படுக்கையாகிவிட்டது. அப்போது அவருக்கு நன்மை தீமை தெரியவில்லை, ருசி வர்க்கங்கள் புசிக்க முடியவில்லை, சரீரத்தின் அவயவங்கள் உறுப்புகள் சரியாய் செயல்படவில்லை. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. தாவீதுக்கு அடுத்து யார் ராஜா என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே தாவீதுக்கு சில மனைவிகள் இருந்தது நிமித்தம் அவர்களுக்கு பிறந்த பல பிள்ளைகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப 2 பேர் தாவீதிடத்தில் போய் விசேஷித்த ஆலோசனை செய்தார்கள். ஒன்று பத்சேபாள் போய் தாவீதினிடத்தில் ஆலோசனை செய்தால், 2வது நாத்தான் தீர்க்கதரிசி போய் ஆலோசனை செய்தார். அதனால மற்றபடி குறுக்கு வழியிலே தாவீதுக்கு பின்பு ராஜாவாய் வரவேண்டிய பலர் தடை செய்யப்பட்டு அங்கு சாலமோன் ராஜாவாய் வந்தார். இப்படி கடைசியிலே இந்த ராஜா அபிஷேகத்தை கொடுப்பதிலும் தாவீதுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லி விடுவிக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, இந்த இடத்தில் ஒரு காரியத்தை நான் பகிரங்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீதுக்கு எவ்வளவு விடுதலை தேவைப்பட்டதோ அந்த அளவுக்கு விடுதலை தேவையானவர்கள் இன்றைக்கு நம்ம ஊழியத்துல யாருமே கிடையாது. ஏனென்றால் தாவீது சந்தித்த இடரல்கள், இன்னல்கள், ஓட்டங்கள், பிரயாணங்கள், மரணங்கள், பட்டயங்கள், ஈட்டிகள், சூத்திரம், வல்லட்டிகள், இப்படி ஏராளம் ராஜாக்கள் மூலமாக, பிரபுக்கள் மூலமாக, சூத்திரம் குறி சொல்லுகிறவர்கள் மூலமாக, கோல் மூட்டுகிறவர்கள் மூலமாக, உடன் இருந்தவர்கள் மூலமாக, ஸ்திரீகள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பலர் மூலமாக எவ்வளவோ பயங்கரமான இடுக்கண்கள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, பொல்லாப்புகள் வந்தது, சங்காரம் வந்தது, மரணம் வந்தது, தடை வந்தது, குழப்பம் வந்தது, பிரச்சனை வந்தது, சோதனை வந்தது, வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, இருள் வந்தது, பள்ளத்தாக்குகள் வந்தது. ஆனால் இவ்வளவு வந்திருந்தும் அந்த தாவீது விடுவிக்கப்பட்டார். இப்ப சொல்லுங்க, தாவீதை விட ஒரு பெரிய விடுதலை நமக்கு தேவையாயிருக்கிறதா? நம்மை விட அதிக விடுதலைக்கு பாத்திரவான் தாவீது தான். ஆனா எல்லா காரியத்திலும் அந்த மனுஷன் விடுதலை ஆக்கப்பட்டார். என்னோட இந்த தாவீதை குறித்து பெருமையா பேசணும் அப்படின்னு நீங்க ரொம்ப பெருமையா சொல்றதுன்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நான் தாவீதை குறித்து 2 காரியத்தை பெருமையா சொல்ல முடியும். அது ஜீவியத்தை வைத்தல்ல, வேத வசனத்தை வைத்து. தாவீதை குறித்து பெருமையா பேசுறதுக்கு 1000 காரியம் இருக்கு. 1 2 100 200 1000 காரியம் இருக்கு. அதுல நான் இந்த தாவீதை குறித்து பெருமையா சொல்லணும்னா எனக்கு தெரிந்த 2 முக்கிய காரியம். ஒன்று, அந்த தாவீதின் மரணம். அவர் எவ்வளவோ வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருந்தார், அலைந்தார், தெரிந்தார், பசியிலே பட்டினியிலே இருந்தார், வஸ்திரம் இல்லாது இருந்தார், தண்ணீர் இல்லாது இருந்தார், எப்படியெல்லாம் இருந்தார். 1க்கு 2, 2க்கு 3 முறை என்று பல முறை ராஜ அபிஷேகம் எல்லாம் அவருக்கு கிடைத்தாலும் அது எல்லாத்தை விட தாவீதை குறித்து பெருமையாய் சொல்ல வேண்டுமானால் எனக்கு தெரிந்தது தாவீதின் இறுதி நாட்களாகிய மரணம். எங்கெங்கயோ இத்தனை தேசங்கள் போகிற மனுஷனா இருந்தாலும் கடைசியிலே கர்த்தர் அந்த தாவீதை கொண்டு வந்து எருசலேமிலே சேர்த்தார். அப்போ அங்கு சோத்திரம் அவருடைய மனைவி கூட இருக்கிறார், அவருடைய குமாரர்கள் கூட இருக்கிறார். அந்த தாவீதுடைய ஆலோசகனும் தேவ மனுஷனுமாகிய நாத்தான் தீர்க்கதரிசி கூட இருக்கு. இன்னும் முக்கியமான பலரும் அந்த தாவீதோடு கூட இருக்கிறார். இதுதான் அந்த தாவீதின் வாழ்க்கையில சாட்சியிலே பெரிய சாட்சி என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னா,
முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் என்று வேதம் சொல்லுகிறது. துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. போராட்டத்தை, பிரச்சனையை சந்தித்த எல்லா மனிதர்களும் முடிவிலே விடுவிக்கப்பட்டார்கள் என்றோ அல்லது ஜெயம் பெற்றார்கள் என்றோ சொல்ல முடியாது. நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கு 3 நாட்களும் செய்தி சேனல்களில் ஒரு செய்தி 8 திக்கும் போய்கொண்டிருக்கிறது. மதுராந்தகம், தமிழகத்தின் மதுராந்தகம் பகுதியிலே ஒரு ஓரமான ஒரு இடத்துல ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அது 1-2 நாட்களுக்கு மேலாகவே நிற்கிறது. கடைசிய செய்தி வருகிறது, கார் அங்கே நிற்குதுன்னு போலீஸுக்கு தகவல் போகிறது. வந்து கார் கதவை உடைத்து திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்த்தால் அந்த விலை மதிப்புள்ள நல்ல காருக்குள்ள ஒரு ஊழியக்காரர் இறந்து போய் கிடக்கிறார். அவருடைய மனைவி பக்கத்துல இல்ல, அவருடைய பிள்ளைகள் பக்கத்துல இல்ல, கூட பிறந்தவர் பக்கத்துல இல்ல, உடன் ஊழியக்காரர் பக்கத்துல இல்ல, அவர் செய்த ஊழியம் பக்கத்துல இல்ல. கடைசியில் அவர் யாருன்னு தெரியல, அவருடைய பேர் என்னன்னு தெரியல, எங்க ஊழியம் செய்யறாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வைத்து அடையாளம் வைத்து எப்படியோ போலீஸ்காரர்கள் மூலமாக அங்கங்கு விசாரித்து கடைசியில் கண்டுபிடித்து தேடி பார்த்தால் அவர் ஒரு ஆலயத்தின் ஆயராக, அதாவது ஒரு ரெவரண்டாக, மெய்ப்பராய் இருந்திருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். எத்தனையோ வருஷம் அவர் ஊழியம் செய்திருப்பார், எத்தனையோ விதவிதமான ஊழியம் செய்திருப்பார். அவரை குறித்து சொல்லும் போது அவர் அமெரிக்காவிலும் ஊழியங்களை வைத்திருக்கிறார், ஆந்திராவிலும் ஊழியங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்போ உலகளாவிய ஒரு ஊழியத்தை செய்த மனுஷன் நேற்றைக்கு முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பாக போகிற வழியிலே சாலை ஓரத்திலே காரை நிறுத்தி காருக்குள்ளேயே மறுத்து கிடக்கிறார். இப்ப இவர்களுக்கு ஒரு விடுதலை அங்கு இல்லை. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய முடிவு என்பது தாவீதை போல விடுதலையாக்கப்பட்ட ஒரு முடிவு இல்லை. தாவீதின் வாழ்க்கையில நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான சொல்லக்கூடிய துர்சாட்சிகள் நிறைய இருக்கு. தாவீதுக்கு விரோதமாய் பேசணும் அப்படின்னாக்கா ராத்திரி முழுக்க பேசலாம், பகல் முழுக்க பேசலாம். தாவீதை குறித்து அவ்வளவு அருவருப்பான, அசிங்கமான, தவறான, எதிர்மறையான, தேவையில்லாத அல்லது சில நேரம் சொல்ல முடியாத பல காரியங்கள் கூட வேதத்தில் இருக்குது. ஆனால் இவ்வளவு இருந்தும் அந்த மனுஷனுடைய முடிவு என்பது எப்படிப்பட்டது? இந்த சங்கீதம் 34:7 சொல்லுகிறபடி அவர் விடுவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஒரு விடுதலை ஆக்கப்பட்ட மனுஷனாய் அந்த மனுஷன் இருக்கிறார். இந்த அருமையான தேவனுடைய செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, குறிப்பாய் ஊழியக்காரர்களே, உங்களுடைய முடிவை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் என்பதைத்தான் நான் கேள்வியாய் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்கிற ஒரு முடிவு உங்களுக்கு தெரியுமா? அல்லது நீங்க நினைப்பு வச்சிருக்கலாம், அல்லது ஆசை வச்சிருக்கலாம், நான் சாகும் போது இப்படி சாகணும், என் மரணம் இப்படி இருக்கணும், இது சம்பவிக்கணும், இது செய்யணும் சொல்லி. சமீபத்திலே ஒரு சினிமா நடிகர் ஒருவர் அவர் இறந்து போனார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் தலைமுறையாய் பல வருஷம் கிறிஸ்தவராய் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நாள் உயிரோடுக்கும் வச்சுள்ளது, 56 ஆண்டு காலமாய் நான் ஆலயத்துக்கு போகிறதே கிடையாது, சர்ச்சுக்கு போறதே கிடையாது, 56 வருஷமா போல. ஆனா நான் ஆலயத்துக்கு போய் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறேன். என்னன்னா, அதிகமா நான் பொய் பேச மாட்டேன், அப்புறம் யாருக்கு தீங்கு செய்ய மாட்டேன், எதையும் விரோதமா நினைக்க மாட்டேன், எந்த கருதல் தப்பு பண்ண மாட்டேன். என் மனசாட்சி அறிஞ்சு ஏதாவது குற்றம் தெரிஞ்சா நான் அதை விட்டு விலகிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லது மட்டும்தான் பண்றேன். இப்ப எனக்கு 75 வயசு அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொன்னார். ஆனால் அவர் தனக்கு 40 வயதாய் இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே, அவர் மரிப்பதற்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்லறையை கட்டிட்டார். தன்னுடைய கல்லறை எப்படி இருக்கணும், அதுல எப்படி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி. இப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு சினிமா நடிகர்.
கிறிஸ்தவ படங்களிலும் நடித்திருக்கிறார், எல்லா படங்களும் நடித்திருக்கிறார். ஒரு குணச்சித்திர நல்ல அருமையான ஒரு மனுஷன். இந்த அவருடைய முடிவு பாருங்க, கர்த்தர் நல்லவர், அது தேவனுக்கு ஏற்றதா தேவனுக்கு ஏற்றது அல்லவா என்று சொல்லி நம்மளால ஒன்றும் கிரகிக்க முடியல. கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த கடைசி நாட்களில அவர் சினிமா நடிகராய் இருந்தும் தன்னுடைய மரணத்தின் நாட்களை அவர் குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மரணத்துக்கான ஆயத்தங்களையும் அவர் செய்திருக்கிறார். இதுதான் ஒரு தைரியம், ஒரு துணிச்சல். இந்த ஒரு தைரியமோ இந்த ஒரு துணிச்சலோ இன்றைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரசிக்கப்பட்ட அந்த ஆதீனத்தின் காலத்திலிருந்து நான் அடிக்கடி வாயினால் சொல்லுவதை போல ஆதி முற்பிதாக்கள், அந்த காலத்து ஆதி முற்பிதாக்கள் மரணத்தை குறித்து பேசுவதற்கு யோசிக்கவே மாட்டார்கள், தயங்கவே மாட்டார்கள். ரொம்ப பகிரங்கமா பேசுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க, ஆழமா பேசுவாங்க. நான் உண்மையை சொல்லணும்னாக்கா, நான் எனக்கு ஐக்கியம் என்று வைத்திருந்தது சாத்தூரில் ஒரு போதகரோடு கூட. அந்த சபைக்கு நான் கூட்டங்களுக்கு போகாத, வெளி ஊழியர்கள் போகாத நாட்கள்ல அங்கே நான் ஐக்கியத்தை வைத்திருந்தேன். அந்த போதகர் என்னை அண்ணன் என்றுதான் ரொம்ப பாசமா அழைப்பார். நான் போவதே அத்திப்பூத்தார் போல் என்றைக்காவது ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போக முடியும். இதுல பெரும்பாலான நாட்கள் அந்த போதகர் பிரசங்கம் பண்ணவே மாட்டார். அவர் பிரசங்கம் பண்றதோ, திருவிருந்து கொடுக்கிறதோ, அவர் கையினால ஞானஸ்நானம் கொடுக்கிறதோ, அப்புறம் சோத்திரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, அவரே அடக்கம் பண்ணி வைக்கிறதோ, இது எதையுமே இவர் விரும்ப மாட்டார். சுருக்க சொல்ல போனா முன்னாடி நிக்கிறத, முன்னணியில் நிக்கிறத விரும்பவே மாட்டார். ஆனா அவர் தான் போதகர், அவர் தான் சபையை ஸ்தாபித்தவர், அவர் தான் அதை உருவாக்கினவர், நல்ல ஆழ்ந்த உபதேசக்கார். ஏன் இதை சொல்றேன்னா, எப்பயாவது ஒரு முறை தான் ஞாயிற்றுக்கிழமை என்னால அங்க போக முடியும். ஆனா அப்போ அத்திப்பூத்தார் போல் பேசுவார். ஆனா பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கால் பகுதி மரணம் இல்லாத பிரசங்கம் இருக்கவே இருக்காது. நானே சலிச்சது உண்டு. இது என்னடா இது, எப்போ வந்தாலும் என்னைக்காவது இவர் பேசுறாரு, எப்போ பார்த்தாலும் மரணத்தை குறித்து தான் பேச்சா என்று. ஆனால் அவருடைய ஜீவியத்தை பார்க்கும்போது அவருடைய மரணம் கூட நல்ல ஒரு சாட்சியின் இறுதி நாட்களா இருந்தது. சாட்சியின் நல்ல மரணமாகத்தான் அந்த சாத்தூர் போதகருடைய மரணம் இருந்தது. இப்ப ஏன் சொல்றேன்னா, தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் விடுவிக்கிறார், உண்மைதான். அதிலே தாவீதை குறித்து பெருமையா நான் பேசணும்னா, ஒன்று தாவீதின் இறுதி நாட்கள். அரண்மனையில இருக்கிறான், மனைவியோடு இருக்கிறான், மற்ற சுதந்திரம் தீர்க்கதரிசியோடு இருக்கிறான், சில பிள்ளைகளோடு இருக்கிறான், மற்ற பிரபுக்களும் மற்றவர்களும் எல்லாரும் சூழ இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறுதி நாட்கள். இரண்டாவதாக இந்த தாவீதை குறித்து நான் பெருமையாய் சொல்ல வேண்டும் அல்லது மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது ஒரு காரியம், நான் பார்த்து பிரமித்த ஒரு காரியம், நான் படித்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா, தாவீதை குறித்து சொல்ல வேண்டிய மகிமையான இரண்டாவது காரியம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இந்த விடுதலையாக்கப்பட்ட தாவீதை குறித்து மகிமையாய் நான் சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்துல இவருடைய பெயர் பங்கு பெற்றிருக்கு. உண்மையை சொல்ல வேண்டுமானால், புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல தாவீதின் பெயர் வரவேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாடு முழுவதுமே, அதிலும் விசேஷமாய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களுமே முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். அப்படியானா முதல் பேரை இயேசுதான் வந்திருக்கணும், இல்லாட்டி அந்த முதல் வசனத்துல இயேசுவின் பேர் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனா
இந்த தாவீதை தேவன் விடுவிக்கிறவராய் இருந்தபடியினால் அந்த விடுதலையின் அடையாளமாய் தேவனாகிய கர்த்தர் ஏவுகிற பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த தாவீதின் பெயரை இந்த ஜீவ புத்தகமாகிய புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வந்து முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல வச்சார். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. இதை விட என்ன ஒரு சிலாக்கியம் இருக்குது. ஏன் தாவீது தான் வேதாகமத்துல முதல் மனுஷனா? இல்லையே. வேத அறிவிஞர்கள் சொல்லுகிறார்கள், பைபிளுடைய முதல் புத்தகமே ஆதியாகமம் கிடையாது, யோபுவின் புத்தகம். அப்படி பார்த்தா இங்க முத யோபுவின் பேர் தான் வந்திருக்கணும். தாவீதை விட மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை 40 ஆண்டுகளுக்கு மேலாக செய்தவர் மோசே. அந்த மோசையின் பேர் கூட இங்க முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல வரல. வேதத்தில் இருக்கிறதுலயே ரொம்ப மகிமையின் ஒரு தீர்க்கதரிசினா ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் பேர் கூட இங்க வரல. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மனிதர்களையே பெரிய மனிதர்களால் எழுத்தின்படி ஒரு மனுஷன் உண்டு, வசன ஆவியின்படி ஒரு மனுஷன், 2 பேர் தான் புதிய ஏற்பாட்டில் பெரிய மனிதர்கள். எழுத்தின்படி யாருனாக்கா நீங்களும் நானும் அறிந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அவர் தான் கிட்டத்தட்ட 14 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, கமாலியன் கீழே படித்திருக்கிறாரு, நிறைய மூப்பர்களை உருவாக்கி இருக்கிறாரு, நிறைய ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார், நிறைய சபைகளை கட்டியிருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டுல முதல் பெரிய மனுஷன் என்று சொன்னால் அது பவுல் தான் பெரிய மனுஷன். அப்ப இயேசு இல்லையானாக்கா இயேசு என்கிறவர் அவர் தேவனோடு சேர்ந்தவர், மனுஷனாய் சொல்ல முடியாது. அப்ப புதிய ஏற்பாட்டுல 2வது பெரிய மனுஷன் யாருனாக்கா யோவாஸ்நானகன். ஏன் அப்படின்னாக்கா அது ஆவியின்படி அர்த்தம். என்ன அர்த்தம்? இயேசுவே ஒரு நாள் சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவாஸ்நானகனை பார்க்கலாம் பெரிய மனுஷன் ஒருவனும் இல்லை, பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அப்போ தேவனாகிய இயேசுவினாலேயே பெரிய மனுஷன் என்றும் பெரிய தீர்க்கதரிசி என்றும் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் யோவாஸ்நானகன். இப்படிப்பட்ட 2 பிரதான ஆளுமைகள் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் அந்த பவுலுடைய பெயர் கூட முதல் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல வரல. இயேசுவின் வாயினாலேயே பெரிய மனுஷனுடைய சொல்லப்பட்ட யோவாஸ்நானகனுடைய பெயர் கூட முதல் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல வரல. ஆனா தாவீதின் நாமம், தாவீதின் பெயர் அங்கு சொல்லப்பட்டு, இதைத்தான் நான் பிரதானமாய் பார்க்கிறேன், இதை நினைத்துதான் பெருமைப்படுகிறேன். இதுதான் கர்த்தருடைய மகிமையின் சாட்சி என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாதுதான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தாவீதின் பெயரை கர்த்தர் அவ்வளவு அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய என்னுடைய நம்முடைய நாமத்தை கூட ஆண்டவரால் முக்கியத்துவப்படுத்த முடியும், முதன்மைப்படுத்த முடியும். அதற்கு நம்முடைய ஜீவியம் ஒரு காரணமாய் இருக்க வேண்டும். இப்போ தாவீதை அந்த சங்கீதம் 34:7 தாவீது சொல்லுகிறார், அவர் விடுவிக்கிறார். அதுல 2 பெரும் சாட்சிகளை பார்த்தோம். முதலாவது தாவீதின் இறுதி காலம், 2வது வேதாகமத்தின் முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் காலம். இப்போ பழைய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அந்த இறுதி நாட்களிலே தாவீது அவ்வளவு நல்ல ஒரு அரண்மனையிலே சோத்திரம் எல்லாருக்கும் மத்தியிலே கர்த்தர் நல்லவே சோத்திரம் இறுதி நாட்களை செலவழித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான காரணம், தாவீது உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் ஒரு அடையாளத்தை சொல்றார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல, நீ போய் அந்த சீயோன் கோட்டையை பிடின்ற. அப்போ புறப்பட்டு போகும்போது அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நீ போகாதே, குருடர்களும் சப்பானிகளும் தடுப்பார்கள்.
இப்போ தொடர்ந்து போய் அந்த கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அதற்கு பேர் சீயோன் கோட்டையாயிற்று. இப்போ உயிரோடு இருக்கும் போது ஒரு சீயோன் கோட்டையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? மகனே, உன்னுடைய அந்திமத்தின் காலத்துக்கு பின்பு நீ என் சீயோனுக்கு உரியவனாய் மாறுவாய். அதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் உயிரோடு இருக்கும் போதே அழகான அந்த பாதையிலே கர்த்தர் நடத்தினார். பூமியிலே நம்முடைய ஜீவியமும், பூமியிலே நம்முடைய செய்கைகளும், பூமியிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற போலதான் ஒரு நிழலாட்டம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும். அதனாலதான் கடந்த கால பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், முதிர்ந்த விசுவாசிகளை பார்த்தீங்கன்னாக்கா ஆபரேஷன் தியேட்டருக்கு போகவே மாட்டாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆபரேஷன் பண்ண மாட்டேன். ஏன் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னா, இங்க என் கண்ணை பிடுங்கி எடுத்தாக்க பரலோகத்துல போய் நானும் ஒரு கண்ணு இல்லாம தான் இருக்கணும், அங்கேயும் கண்ணு இல்லாம தான் இருக்கணும். இங்கே எனக்கு சோத்திரம் கால் உறுப்பு, ஒரு சோத்திரம் எலும்பு ஆபரேஷன் பண்ணி எலும்பு எடுத்துட்டாங்கன்னா அங்கேயும் நான் எலும்பு இல்லாமத்தான் இருக்கணும். ஏன்னா இங்கிருந்து அப்படியே நாம் மறுரூபமாக போகிறோம். இங்கிருந்து அப்படியே அடுத்த சாயலை அடைய போறோம். அது தெரிஞ்ச பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தவான்கள், சத்தியத்தில் சேரினவர்கள், நான் ராஜ்யத்திலே போய் முழுமையா சேரணும் அப்படின்னா இந்த பூமியிலே என் சரீரத்தை யாரும் தொடக்கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியத்திலே சில தேவ ஜனங்கள் இருந்தார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு பூமியில் ஒரு அடையாளம், தாவீதுக்கு சீயோன் கோட்டையை கொடுத்ததை போல, நான் என் ஜீவியம், என் வாழ்க்கை, என் சரீரம் அது கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைய வேண்டியது என்று சொல்லி அதற்காகவே காத்திருந்தார். இதை நீங்க நல்ல வேதத்தின் ஆதாரம் வேணும்னாக்கா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணுடையவனாய் பரலோகத்துக்கு வருவது நல்லது. நீ 2 கையுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலும் ஒற்றை கையுடையவனாய் பரலோகத்துக்கு வருவது நல்லது. 2 காலுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலும் ஒற்றை காலுடையவனாய் பரலோகத்துக்கு வருவது நல்லது. அப்ப ஒற்றை கண், ஒற்றை கை, ஒற்றை கால் என்பது அங்கேயும் உண்டு என்பதில் இதிலிருந்து நமக்கு நன்றாய் தெரிகிறது. இப்படிப்பட்ட சத்தியங்களை, உபதேசங்களை அன்றைக்கு போதகர்கள் கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு தேவ மனிதர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதை ஜனங்கள் உட்கார்ந்து காது கொடுத்து பொறுமையோடு கேட்டார். அதனால அதன்படியே ஜீவிக்க பார்த்தார்கள். இப்ப தாவீது அவன் சோத்திரம் அந்திமத்தின் காலத்துல அவன் ராஜ்யபாரத்தை சோத்திரம் அவன் அரண்மனையிலே தன்னுடைய ராஜ்யபாரத்தை சாலமோனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு சுகமான மரணம் ஆள்வதற்கு காரணம், அவன் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் அவனை சீயோன் கோட்டையின் அனுபவத்துக்குள் நடத்திவிட்டார். அதை சுதந்திரிப்பது எப்படி என்று தெரிந்துவிட்டது. அதற்கு இன்னொரு ஆதாரம்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தாவீதோடு இருந்ததின் நிமித்தமாகத்தான் அந்த தாவீதின் இறுதி நாட்கள், மரண நாட்கள், கடைசி காலம் நல்ல ஒரு நாட்களாய் அமைந்தது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இங்கே ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க, நீங்களோ நானோ ஆண்டவருக்காக இருப்பது வேறு, ஆண்டவரோடு இருப்பது வேறு. ஆனால் ஆண்டவருக்காகவும் ஆண்டவரோடு நாம் இருப்பதை பார்க்கலாம். அந்த ஆண்டவரே வந்து நம்மோடு இருக்க வேண்டும். சகையு பார்த்து சொன்னார் அல்லவா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா தங்கினதாக லூக்கா 19 இல்லை. ஆனா யோவான் 12ஆம் அதிகாரத்துல சீமோன் வீட்டுல வந்து இயேசு தங்குகிறார். எங்க தங்குறாரு? எந்த சீமோன்? குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுல இயேசு தங்கி அங்கதான் விருந்தே சாப்பிடுங்க. அப்போ ஆண்டவர் வந்து இவர்களோடு இருக்கிறார். இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறதை விட ஆண்டவரே வந்து இவர்களோடு இருக்கிறார். இந்த அனுபவம் தாவீதின் ஜீவியத்தில் இருந்த என்ன அனுபவம்?
கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்தார். அதனால தான் தாவீதின் இறுதி நாட்கள் சூத்திரம் நல்ல நாட்களாய், மகிமையின் நாட்களாய், எருசலேமின் நாட்களாய், ஜீவியத்து நாட்களாய் இருந்தது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இரண்டாவதாக இந்த தாவீதின் நாமம் புதிய ஏற்பாட்டிலே அங்கு சூத்திரம் முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் வருகிறது. அதற்கு என்ன காரணம்? எப்படி ஒரு நாமம் சூத்திரம் அங்கு முதலாவது வருகிறது என்று சொன்னால், இதுதான் ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா, இந்த தாவீது என்கிற நாமம் தாவீது பிறந்ததற்கு பின்பு வைக்கப்பட்ட ஒரு பெயர் கிடையாது. தாவீது பிறப்பதற்கு முன்பே நியமிக்கப்பட்ட, சூட்டப்பட்ட, வைக்கப்பட்ட பெயர். நீங்க ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் அங்கு போவாசை குறித்து வருகிறது, ரூத்தை குறித்து வருகிறது. அதுக்கப்புறம் அந்த ரூத்துடைய ஒரு குமாரன் பிறக்கும் போது அவன் யாரு, எப்படி பிறந்தான், யார் யாருக்கு வம்சம், எந்த தலைமுறை எல்லாம் சொல்லி வரும்போது அங்கேயே தாவீதின் நாமம் சோத்திரம் கர்த்தருடைய நாமத்தினால் உயர்த்தப்படுகிறது. அப்போ தாவீதின் நாமம் புதிய ஏற்பாட்டில சுவிசேஷ புஸ்தகத்துல முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்தில் வருது அப்படின்னாக்கா, ஆண்டவர் அவருடைய பெயரை ஆதீனத்திலேயே நினைவில வைத்திருந்திருக்கிறார். ஆதீனத்திலேயே அவருடைய நாமத்தை கர்த்தர் குறித்திருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். நேரம் இல்லாதபடினால் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ரூத் 4:22. ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தாவீதை குறித்த வரலாறு சாமுவேல் புத்தகத்துல இருந்தா நம்ம பார்க்கலாம். ஆனா தாவீதின் பெயர் எங்க வருது? ரூத்தின் புத்தகத்திலே வந்துருது. அப்போ கர்த்தர் நல்லவே, பிறப்பதற்கு முன்பாகவே ஆதீனத்திலேயே இந்த தாவீதின் நாமத்தை தேவன் தம்முடைய திருவுள சித்தத்திலே வைத்திருந்தார். அதனால தான் நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த தாவீதின் சோத்திரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவனுடைய பெயரை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் முதல் அழகாய் எழுதி வைத்தார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த காலத்துல நான் சோத்திரம் செய்தியை கொடுக்கும் போது இடையிடையே சாட்சி சொல்லும் போது நான் சொல்லியிருக்கிறேன், இந்த காலத்துல நான் ஊழியம் செய்வதற்காக அன்றைக்கு என்னுடைய 5-6வது வயது அல்லது அதிகபட்சம் போனா ஒரு 7 வயதுக்கு உள்ளே இருக்கும் போது என் சொந்த ஊரிலே முத்துப்பேட்டையிலே தெருவில் விளையாண்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. கண்ணா 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 என்று கூப்பிட்டாரு. நான் உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் நான் கேட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா அன்றைக்கு எனக்கு தெரியாது கர்த்தர் நல்லவன், அது கடவுள் தான் கூப்பிடுறாரு, தெய்வம் தான் கூப்பிடுறாரு, சாமி தான் கூப்பிடுறாருன்னு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு கர்த்தரும் தெரியாது, சோத்திரம் இயேசுவும் தெரியாது, பிதாவும் தெரியாது. சாமின்னு தெரியும், கடவுள் தெரியும், தெய்வம் தெரியும். அதுலயும் நான் சின்ன குழந்தையா இருந்தால சாமி மட்டும்தான் சொல்ல தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனா அன்னைக்கு கூப்பிட்ட அந்த ஒரு சிறு வயதில தெரு ஓரத்துல இரவில 7 மணி அளவில் தெருவில விளையாடும் போது வானத்திலிருந்து சத்தம், கண்ணா 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 என்று. அன்றைக்கு அழைத்த அந்த அழைப்பு இன்றைக்கு இந்த முதிர் வயதிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வைக்குது. அப்ப எனக்கு நல்லா தெரியுது, நான் இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல இப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆதீனத்திலேயே என் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எரேமியாவை எப்படி தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அப்படி தெரிந்து கொள்ள. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறோம். அப்ப தாவீதுக்கு கிடைத்த ஒரு விடுதலை, 2வது விடுதலை என்னன்னாக்கா ஆத்துமத்தின் விடுதலை.
முதலாவது ஒரு விடுதலை, சரீரத்தின் விடுதலை. அந்த சரீரத்தை ஆண்டவர் ஈட்டிக்கு ஒப்பு கொடுக்கல, பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கல, அப்புறம் வல்லட்டிக்கு ஒப்பு கொடுக்கல, கொடிய விலங்குகளுக்கு, சிங்கத்துக்கு அந்த சரீரம், தாவீதின் சரீரத்தை ஆண்டு ஒப்பு கொடுக்கல, கரடிக்கு அந்த தாவீதின் சரீரத்தை ஒப்பு கொடுக்கல, சத்துரு என்கிற கோலியாத்துக்கு ஒப்பு கொடுக்கல, விரோதி என்கிற சவுலுக்கு அந்த சரீரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. இப்படி எல்லாத்துக்கும் விடுவிச்சதுனால முதலாவது தாவீதின் விடுதலை சரீர பிரகாரமான விடுதலை. அந்த சரீரம் கூட கடைசியிலே நல்ல மரணத்தில் முடிந்தது. இரண்டாவதாக இந்த புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல இரண்டாவதாக தாவீதின் பெயர் வருகிறது. அது எதை குறிக்கிறதுனா அவருடைய ஆத்ம மீட்பை குறிக்கிறது. இதுல விசேஷத்தை பாருங்க, முதல் பெயர் ஆபிரகாம் அப்படின்னு வருது, இரண்டாவது பெயர் தான் தாவீதின் வருது. இந்த முதல் பெயர் ஆபிரகாம் வருது, ஆபிரகாம் ஏயா வருது, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஏயா தாவீதின் பெயர் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் என்றாலே விசுவாசி அல்லது விசுவாசிகளின் தகப்பன் என்றார். அப்போ ஆபிரகாமுடைய நாமத்துக்கு கீழே இந்த நாமம் வருதுன்னா, இந்த தாவீதின் வாழ்க்கையும் கூட எல்லா விசுவாச வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது. விசுவாச வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை என்பதற்கு பல காரியத்தை நான் சொல்ல முடியும். ஒரு முறை தாவீதுக்கு சரியா சாப்பாடு இல்லை, அப்புறம் கூட இருக்கிற ஆட்களுக்கு சாப்பாடு இல்லை. எல்லாத்த விட எதிரி வந்தா, சிங்கம் வந்தா, கரடி வந்தா, விரோதி வந்தா, சண்டை போறதுக்கு கையில ஒரு ஆயுதம் கூட கிடையாது. அப்பதான் அவன் நேரா அங்க இருக்கிறதான ஒரு ஆலயத்துக்கு போறான். அங்க அருமையான ஒரு ஆசாரியன் இருக்கிறான். ஏதாவது ஒரு பட்டயம் இருக்கான்னு கேட்கிறான், புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறான். அவன் போகும்போது நம்பிக்கையோடு போறான். இந்த இடத்துக்கு போனா இங்க ஆசாரியன் இருக்கிறான், அந்த ஆசாரி மூலமா ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்பத்தை கேட்கிறான். அப்போ சொல்றான், வாலிபர்கள் சுத்தமா இருந்தா அந்த அப்பத்தை புசிக்கலாம்னு சொன்ன உடனே தாவீது சொல்கிறான், என்னுடைய வாலிபர்களுடைய அசம்பிகள், என்னுடைய வாலிபர்களுடைய எல்லா அசம்பிகளும் சுத்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஏதாவது பட்டயம் இருக்கான்னு கேட்டாக்கா, அப்பதான் இந்த ஆசாரியன் சொல்லுகிறார், நீ ஏலா பள்ளத்தாக்கில கோலியாத்தை ஜெயித்தாய் அல்லவா, அந்த கோலியாத்தின் பட்டயம் அங்க இருக்கு. இப்ப நல்லா கவனிக்கணும், தாவீதின் விசுவாசத்தை பாருங்க. அவனுக்கு கையில பட்டயமும் இல்லை, புசிக்க போதனமும் இல்லை. ஆனா ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஆசாரியன் இருக்கிற இடத்துக்கு போகிறார். போன இடத்துல சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த மாதிரி ஒரு இரட்டிப்பான நன்மை தாவீது கிடைச்சு, ஒண்ணு அப்பமும் கிடைக்குது, மறுபக்கம் பட்டயமும் கிடைக்குது. இதுதான் தாவீதின் வாழ்க்கையில விசுவாசம். இதை விட தாவீதின் வாழ்க்கையில விசுவாசம் உச்சபட்ச விசுவாசமா இருந்தது என்பதற்கு நான் இன்னொரு சத்தியத்தை சொல்ல முடியும். என்ன சத்தியம்? ஒரு முறை தாவீதை பார்ப்பதற்கு வயது முதிர்ந்த மனுஷனாகிய பர்சிலா அங்கு வருகிறார். பர்சிலா வரும்போது என்ன பண்ணுகிறார், தாவீதுக்கும் தாவீதோடு இருக்கிற மனுஷர்களுக்கும் கொடுப்பதற்கு நிறைய பொருட்களை கொண்டு வர. என்னென்ன பொருட்கள் பாருங்க, 2 சாமுவேல் 17:28 உதாரணத்துக்கு வாசிக்கிறேன். மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தாவீது ஏற்கனவே வனாந்தரவாசி. அவன் இடுப்புகளுக்கு மேல இடுப்பை சுத்தி ஒரு சின்ன ஒரு வஸ்திரத்தை மட்டும் கட்டி இருக்கிறான். அப்புறம் ஒரு அடைப்ப பைய தொங்க விட்டுருக்கான். அதுக்குள்ள கொஞ்சம் கூழாங்கல் இருக்குது, ஒரு கவனை கையில பிடிச்சிருக்கான். இதுதான் அவனுடைய பொருட்கள். இப்படி இருக்கிற தாவீது, என்னை
கர்த்தர் போஷிப்பார் என்று ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்கும்போது, இந்த தாவீதை தேடி தாவீதுக்கும் கூட இருந்தவர்கள் 400க்கும் அதிகமானவர்கள், அந்த 400க்கும் அதிகமானவர்களுக்கு வருது பாருங்க, எங்க நாட்டுக்குள்ள இருந்து காட்டுக்குள்ள சாப்பாடு வரும். நல்லா கவனிக்கணும். நாட்டுக்குள்ள இருந்து காட்டுக்குள்ள சாப்பாடு வருது. அந்த சாப்பாடு எப்படிப்பட்டது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, ஓ மண்பாண்டத்தில் வருகிறது, கோதுமை வருது, வார்கோதுமை வருது, மாவு வருது, வறுத்த பயிர் வருது, பெரிய பயிர் வருது, சிறிய பயிர் வருது, வறுத்த சிறு பயிர் வருது. நீங்களும் நானும் நினைச்சா கூட இத்தனை மெனு லிஸ்ட் உள்ளதான ஒரு ஃபுட்டு நமக்கு உடனே கிடைக்காது. இதுல எல்லாத்த விட இந்த தாவீதின் விசுவாசம் ரொம்ப பெரிய விசுவாசம்ன்றத நான் எதை அடையாளப்படுத்துறேன் தெரியுமா? தாவீது ஒரு வனாந்தரவாசியா காட்டுவாசியா காட்டுக்குள் அலையும் போறான். ஆனா அவனுக்கு இந்த பர்சிலா மூலமா என்ன வருதுன்னா மெத்தைகள் வருது, நல்ல குவாலிட்டி பெட் வருது, நல்ல அருமையான ஸ்மூத்தான பெட் வருது. அது மெத்தை என்று சொல்லப்படவில்லை, மெத்தைகளையும் அப்படின்னு தான் பைபிள் வசனம். அப்படின்னா ஒரு மெத்தையில எத்தனையோ மெத்தைகள் வந்து கிடைக்கும். ஒரு ஊழியக்காரன் என்றால், ஒரு விசுவாசி என்றால் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? நாட்டுக்குள்ளும் பட்டணத்துக்குள்ளும் இருந்து ஊழியம் செய்து கொண்டு கர்த்தர் என்னை நடத்துகிறார், விசுவாசத்தில் நடத்துகிறார் சொல்லுவதை விட, ஓ எந்த ஆதரவும் இல்லாமல் நிராதரவாய் கைவிடப்பட்டவர்களாய், ஒரு பக்கம் சவுலுக்கு பயந்து, மறுபக்கம் இராணுவத்துக்கு பயந்து, இன்னொரு பக்கத்துல ஜீவனை காப்பாத்த பார்த்து எல்லாத்துக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் இருக்கிற இடத்தை தேடி படுக்கிற மெத்த வருது, தலையணை வருது, பயிர் வருது, வறுத்த பயிர் வருது, பெரும்பயிர் வருது, சிறு பயிர் வருது, அப்புறம் வறுத்த சிறு பயிர் வருது. இப்போ இதுதான் தாவீதின் பலத்த விசுவாசம். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாய் அந்த தாவீது என்கிற தேவ மனுஷன் இருந்ததுனால தான் ஓ கர்த்தர் நல்லவே இவருடைய பெயர் புதிய ஏற்பாட்டில முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல வருது. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பாஸ்டரு ரொம்ப அழகா பிரசங்கம் பண்றாரு, ஐயா ரொம்ப ஆழமா உபதேசம் பண்ணாரு, சொல்லிட்டு போறதுக்காக இது கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்க. இந்த வார்த்தையின்படி உங்க ஜீவியம் மாறணும். நீங்க தேவைகள் இருக்கிற இடத்தை தேடி போய் வாங்கிட்டு வருவதை விட உங்களை தேடி அந்த தேவைகள் வந்து நிரப்ப வேண்டும். உங்க இடத்தை தேடி உங்க குறைவுகள் வந்து நிரப்ப வேண்டும். அதுதான் அந்த விசுவாசத்தின் ஹைடெக், அதுதான் உச்சபட்சம். எலியா இருக்கிற இடத்தை தேடி அப்பமும் இறைச்சி துண்டையும் காக்கா கொண்டு வந்து கொடுத்ததா இல்லையா? எலியா படுத்து கிடந்த இடத்தை தேடி கர்த்தருடைய தூதன் சோத்திரம் அப்பத்தையும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தான் இல்லையா? அப்போ சோத்திரம் இந்த தாவீதின் நாமம் முதலாவது எழுதப்பட அவருடைய அருமையான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தனக்கு மாத்திர போஜனம் கொடுக்கவில்லை, தனக்கு மாத்திர நன்மை கொடுக்கவில்லை. அந்த விசுவாசம் தன்னோடு இருக்கிறவர்களுடைய குறைவையும் நிறைவாக்கினதாய் மாறிடும், தன்னோடு இருக்கிறவர்களின் தேவைகளையும் சந்திக்கிறதாய் மாறி. அதுதான் அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், நமக்கும் வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்போ தாவீதின் பெயர் புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இரண்டாவதாய் சொல்லப்படுவதற்கு முதல் காரணம் தாவீதின் ஜீவியத்தின் அசைக்க முடியாத விசுவாசம் என்று சொன்ன.
அதுக்கு இரண்டாவது இன்னொரு காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? தாவீது கிட்ட இருந்ததான சுத்த நல்மனசாட்சி, சுத்த மனசாட்சி. இதுல என்ன பியூட்டினாக்கா, தாவீது கூடவே ஒரு கூட்டம் இருக்குது. தாவீது சொல்றதை மட்டும் கேட்பாங்க, தாவீது பேச சொல்றது மட்டும் பேசுவாங்க, தாவீது சொல்ற இடத்துக்கு மட்டும் போவாங்க, இருன்னா இருப்பாங்க, தாவீது செய்யறது எல்லாம் செய்வாங்க. ஆனா ஜீவியம் மட்டும் தாவீத மாதிரி இருக்காது. அவங்க இருதயம் அப்படியே திருக்குள்ளதா இருக்கும், கேடு நிறைந்ததா இருக்கும். இல்லாட்டி ஓசுத்திரன் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடியதா இருந்தது. இதுதான் தாவீதோடு கூட இருந்தவருடைய இருதயம். ஆனா அந்த கேடுபாடு நிறைந்த ஏற்றத்தாழ்வு நிறைந்த மனிதர்களோடு தாவீது இருந்தாலும் தாவீதின் இருதயம் எப்படின்னாக்கா நல்மனசாட்சியின் இருதயமா இருந்தது. அதனால தான் அவருடைய பெயர் அங்கு முதலாவது எழுதப்படுகிறது. அப்ப தாவீதின் இருதயம் நல்மனசாட்சியா இருந்ததுக்கு என்னையா ஆதாரம்? பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டாக்கா, நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பொதுவாகவே இந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இந்த 30ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது எல்லாரும் எதை சொல்லுவாங்கன்னாக்கா, தாவீது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான், சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றுமில்லாமல் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அதற்காக மட்டும்தான் இந்த 30ஆம் அதிகாரத்தை பெரிதாய் சொல்லுவாங்க. இல்லாவிட்டால் தாவீது மனம் கசந்து அழுதான் என்பதற்காக இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இதே அதிகாரத்துல தாவீது நல்மனசாட்சியின் ஜீவியத்தை ஒன்று பார்க்கலாம். என்னன்னா, இந்த தாவீதுடைய ஆடுகள், மாடுகள், சோத்திர மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் சத்துருக்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப தாவீது கேட்பான், ஆண்டவரே நான் அந்த சண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா? 8ஆம் வசனத்தை கேட்பான். உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ அந்த சண்டை பின்தொடர்ந்து போ. சோத்திரம். அவன் சொன்னா 600 பேரை கூப்பிட்டுக்கிட்டு தாவீது போறார். போய் எல்லாத்தையும் திருப்பிட்டு வர்றார். இழந்த ஆடுகள் கிடைக்குது, மாடுகள் கிடைக்குது, ஒட்டகம் கிடைக்குது, கழுதை கிடைக்குது, பிள்ளைகள் கிடைக்கிறாங்க, மனைவியும் கிடைக்கிறாங்க. இப்ப திருப்பி வரும்போது தாவீதோடு அது ஜெயிக்குது போல மனுஷர்கள் சொல்றாங்க, ராஜா நாங்க சொல்றதை கேளு, நம்ம 600 பேரு அதுல 400 பேரா மாறணும். 400 பேர்ல ஆற்ற கடக்கும் போது 200 பேர் கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, என்னால இறங்க முடியாது, தண்ணியை தாண்ட முடியாது, நின்னுட்டாங்க. ஆற்றுக்கு அப்பால் 200 பேர் நின்னுட்டாங்க. மீத நம்ம தான் வந்தோம். இப்ப நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் கொண்டு போறோம். அதனால நீங்க ஜெயித்ததுக்கு கூலி கொடுக்கும் போது அந்த 200 பேருக்கு ஒண்ணு நீங்க கொடுக்கவே கூடாது. வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம். எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து கவனமாய் கேளுங்க. அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக, சரி பங்காக பங்கிடுவார்களாக. தாவீதின் நல்மனசாட்சியை பாரு. ஒரு கூட்டம் சொல்லுது அவனுக்கு ஒன்னும் கொடுக்க, அவன் பொண்டாட்டியை கூட்டு போட்டு, அவன் பிள்ளைகளை கூட்டு போட்டு, போய் பட்னியா கூட கிடக்கட்டும். ஆனா தாவீது சொல்றான், அப்படி கிடையாது. உங்களுக்கு கொடுக்கிற மாதிரியே ரஸ்துக்கள் ஆற்றுக்கு அப்பால் இருந்தவர்களுக்கும் சரி பங்காய் கொடுக்கணும். உங்களுக்கு 50னா அவங்களுக்கு 50, உங்களுக்கு 40னா அவங்களுக்கு 40, இல்ல உங்களுக்கு 70னா அங்கேயும் 70. சரிக்கு சரி கொடுப்போம். நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு நல்மனசாட்சியின் ஜீவியம்தான்
இந்த சங்கீதம் 34:7 சொல்லப்பட்டதை போல தாவீது எல்லாவற்றிலும் விடுவிக்கப்படுவதற்கு முதல் காரணம், அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்துல அவருடைய பேர் வருவதற்கு அடுத்த காரணம் இந்த நல்மனசாட்சியின் ஜீவியம். சரியாய் கொடுக்கணும், சரி பங்காக. இந்த சரி பங்கு என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள் கிடையாது, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் கிடையாது. ஒரு குடும்பம் உண்டு அல்லது ஒரு சோதர உறவினர்கள் உண்டு, அவங்க மிகுந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஐயா அப்படி ஜெபிக்கணும் ஐயா, இப்படி ஜெபிக்கணும் ஐயா, இது பண்ணணும் ஐயா, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்கய்யா, அதை பண்ணுங்க ஐயா, இதை பண்ணுங்க. நம்மளும் ஜெபம் பண்றோம், வசனம் சொல்றோம், வாக்குத்தத்தத்தை சொல்றோம், வெளிப்பாடு சொல்றோம், தரிசனம் சொல்றோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம். சொல்ற மாதிரியே காரியம் நடக்குது, வாழ்க்கை மாறுது, ஜீவியம் மாறுது, சொத்து சுகம் மாறுது, வண்டி வாகனம் மாறுது, வேலை கிடைக்குது, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, தொழில் முன்னேறுது, எல்லாம் மாறுது. ஆனா இப்ப எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து கூடவே இருந்த ஊழியக்காரர் இப்ப இவங்க எல்லாம் முன்னேறின உடனே தனக்கென்று ஒரு ஊழியக்காரன், தனக்கென்று ஒரு ஊழியம், தனக்கென்று வேண்டிய ஆட்களை பிடித்துக் கொண்டு அப்படியே மறைவிடத்தில் போய் அங்கே உதவி செய்வது, அங்கே தாங்குவது. இது கர்த்தருடைய சமூகத்துல பிரியமா என்று கேட்டால் இந்த வேத வசனத்தின்படி, இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி நான் சொல்லுவேன், இது தவறு. நம்முடைய தகப்பன்மாரை நாம் நினைக்க வேண்டும், நம்மை நடத்தின தாய்மாரை நினைக்க வேண்டும். நீங்க விடாய்த்து போன போதும் உங்களுக்கு உதவியாயிருந்தார்கள். நீங்க வர முடியாதுன்னு சொன்ன போதும் பரவாயில்ல, வந்தாதான் உனக்கு பங்குன்னு சொல்லி மிரட்டவே இல்லை. வராட்டி பரவாயில்ல இருந்துக்க. யோர்தானை தாண்ட முடியாதா, பரவாயில்ல தாண்ட வேண்டாம். நதியை தாண்ட முடியாதா, தாண்ட வேண்டாம். இப்ப இங்கிருந்து காவல்தான் காப்பியா காத்துக்கு, பரவாயில்ல. இப்படி உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் எவ்வளவோ உங்களுக்கு நல்ல இருதயத்துக்கு ஏற்றபடி நடத்தியே சுதந்திரம். கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனாய் போகிறோமே, இதோட விளைவு என்ன ஆகுது தெரியுமா? ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் தான் நமக்கு அளக்கப்படும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? சத்துரமை வளர்த்தே, ஆளாக்கினே, ஊக்கப்படுத்தினே, உற்சாகப்படுத்தினே, தாங்கினே, ஜெபித்து, விசாரித்து, போராடினே, ஆலோசனை கொடுத்து, தீர்க்க தரிசனம் சொன்ன, வெளிப்பாடு சொன்ன அந்த தேவ மக்கள் சூத்திரம் தேவனுடைய மனுஷர்களை ஒரு காலம் மறக்க கொள்ள. இந்த விஷயத்துல வேதத்துல ஒரு இந்துவை நான் பாராட்டுவேன். ஒரு இந்து மனுஷன் பைபிள்லயே அவன் இந்து மனுஷனா இருந்தும் அவனுக்கு உயிர் பிரச்சனை. அந்த உயிர் பிரச்சனை ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அற்புதம், அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்த பிறகு கூட அந்த இந்து மனுஷன் தன்னுடைய ராஜாவுக்கு செய்ய வேண்டிய உதவியை மறக்கல. எங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நாகமான் என்கிற ஒரு மனுஷன் யோர்தானில் மூழ்கி சுதந்திரம் சுத்தமாகி மேல வந்துட்டாரு. அப்ப திரும்ப எலிசாவிட்ட போறாரு. நீ போ கவனமாறு சொன்ன உடனே ரொம்ப பரிந்து பேசி ஒரு விண்ணப்பத்தை அந்த நாகமான் வைக்கிறாரு. ஐயா, நான் என் ராஜாவோடு கூட சேர்ந்து ஓசோத்திர தேவி கோயிலுக்குள்ள போகும்போது என் ராஜாவுக்கு நான் கைலாகு கொடுக்கணும், அதை மட்டும் கர்த்தர் மன்னிப்பாராக. அப்போ தேவ மனுஷன் சொல்லிட்டாரு, நீ தைரியமா ராஜா கைலாகு கொடு, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். இப்போ ஒரு மனுஷன் அப்பதான் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறான், அப்பதான் தெய்வீக சுகத்தை அனுபவிச்சிருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பெரிய விடுதலை கிடைச்சி, குஷ்டரோகி நீங்கி, தோல்வியாதி நீங்கி, சிறுபிள்ளை போல மாறி நல்ல பெர்ஃபெக்ட் ஆன உடனே அந்த ராஜாவுக்கு கைலாகு கொடுத்து தாங்கிறத மறக்கல பாருங்க. இன்றைக்கு இப்படி அந்நியர்களிடத்திலும் பரதேசிகளிடத்திலும் மற்ற மார்க்கத்தாரிடத்திலும் இருக்கிற மனசாட்சியின் ஜீவியம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை. அதனால தான் நம்முடைய நாமம் சங்கீதங்களிலோ தேவனுடைய வசனத்திலோ ஜீவ புத்தகத்திலோ எழுதப்படவில்லை.
கைலாகு கொடுக்கிற காரியம் சாதாரணம் கிடையாதுங்க. கைலாகு கொடுக்கறத என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையான அர்த்தத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க சிரமப்படும் போது, வேதனைப்படும் போது, மரணப்பொருளை சந்திக்கும் போது, குழப்பத்தை அனுபவிக்கும் போது, உங்களுக்காக ஜெபித்து, உங்களுக்காக போராடி, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி உங்களுக்காக காத்திருந்த மனுஷர், ஆனா இப்போ ஒரு காலத்துல உங்களுக்காக ஜெபித்து தாங்கினார் பாருங்க, இப்ப அவரால் முடியல. ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு, அப்புறம் நிறைய உழைப்பாயிருச்சு, அப்புறம் பல நிலைமைகள் மாறிடுச்சு, அவரால் முடியல. இப்ப அவருக்கே இந்த உங்களுக்கு யார் ஜெபித்தாரோ, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாரோ, யார் இதுவரைக்கும் உங்களை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கே ஒரு கைலாக தேவைப்படுது. அப்ப அங்க என்ன செய்யணும்? நாகமானா இருந்து விடுவிக்கப்பட்ட நீங்கள் தான் கைலாக கொடுக்கணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த வெளிப்பாடு கிடையாது, இந்த சத்தியம் கிடையாது. இதை சொன்னால் நாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு பேசுகிறோம் மாறுகிறோம். நான் தைரியமாய் சொல்லி முடிக்கிறேன், கைலாகு கொடுக்கிறத விட்டுட்டு பரிசுத்தவானையோ தேவ மனுஷனையோ தேவனுடைய ஊழியத்தையோ விட்டுட்டு நாம் எங்க போய் கைலாகு கொடுத்தாலும் நம்முடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படவே எழுதப்படாது. கைலாகு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கைலாகு கொடுங்க. இந்த தாவீதின் பெயர் அந்த அருமையான முதல் புத்தகத்தை எழுதப்படுவதற்கு முதலாவது அவருடைய விசுவாச ஜீவியம். இரண்டாவது, இந்த மனுஷன் மனமடிவானவர்களுக்கும் கைலாகு கொடுக்க, தன்னோடு இருந்தே தனக்கு சுத்திரம் காவல் காத்தவர்களுக்கு சரி பங்காய் கைலாகு கொடுப்பதில் விலகவே இல்லை. ஆனா இந்த கைலாகு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? அந்த 22வது வசனத்தை படிச்சு பாருங்க. 1:30-22. தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்கள். இவங்க தாவீதோடு தான் நடந்தாங்க. தாவீது ஆத்துக்குள்ள இறங்கினா இவங்க இறங்குனாங்க, தாவீது மலையில ஏறினா இவங்க ஏறினாங்க, தாவீது சாப்பிட்டதை சாப்பிட்டாங்க, தாவீது படுத்த இடத்துல படுத்தாங்க, தாவீதோடையே வாழ்றாங்க. ஆனா இருதயம் பொல்லாததாகவே இருக்கு. காரணம், கைலாகு கொடுக்க விருப்பம் இல்லை. தாவீதின் இருதயம் பொல்லாததா இல்லை, பேலியாளின் மக்களுடைய சிந்தனையா இல்லை. அதனாலதான் தாவீதின் நாமத்தை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். இப்போ சங்கீதம் 34:7 படி தாவீது சொன்னாரே, விடுவிக்கிறார். எதுல இருந்து ஐயா விடுவிக்கிறார்? தாவீதின் ஒவ்வொரு போராட்டத்திலும் விடுவித்தார். அதுக்கு முதல் காரணம், இந்த தாவீது நல்ல விசுவாச வீரனாய் தான் இருக்கிற இடத்துக்கு நன்மைகளை கொண்டு வருகிற மனுஷனாய் விசுவாசத்தில். இரண்டாவது, இந்த மனுஷனுடைய நாமம் எழுதப்படுவதற்கு அடுத்த காரணம், அவர் சுதந்திரம் பொல்லாத இருதயம் உடையவன் மனுஷனாய் அல்ல, சரி பங்கா எல்லாவற்றிலும் ஐயோ நமக்காக தாங்கினவர்கள், நம்மோடு ஓடி வந்தவர்கள், நமக்கு பின்னாடியே வந்தவர்கள், நான் இழந்ததை போல அவர்களும் இழந்தவர்கள். என் மனைவி நான் இழந்தேன், அவனும் தான் மனைவி இழந்தான், என் பிள்ளை நான் இழந்து அவனும் இழந்தான், என்னை போல பாடுபட்டவர்கள் சொல்லி அவர்களுக்கும் உதவி செய்தான் பாருங்க. இதை கர்த்தர் பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தயவு செய்து கைலாகு கொடுக்கிற காரியத்துல மாறிக்கொண்டே இருக்காதீங்க. உங்கள் பிடித்தவர்களுக்கும் பிடித்த இடத்துக்கும் பிடித்த காரியத்துக்கு போவது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. கடைசியா உங்க நாமம் ஜீவ புத்தகத்துல எழுதப்படாமல் போவதற்கு நீங்களே காரணமா இருக்காதீர்கள். தாவீதுக்கு கொடுத்த விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. சோதரமையா 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 லகதட பாலா பாலா பார போகுதிரி கத்தராதா ரகதுரியா கல பௌதுரியா கத்ரிபிர பிர பிர ஷகதுரி கத்தக்கக்கக்கக்கக்க ஜெகதி ஹந்தன மௌதுட கந்தன மீதட பௌதுரியா கட கதினி கத்தோ கரவி கத்திக்க துரா பலவக்கத்தக்க. ஒன்று விஸ்வா, இரண்டாவது கிரியையிலே குற்றமற்ற மனசாட்சி. கைலாசத்திலே
ஓ மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் இல்லாதபடிக்கு நான் செய்வது, நான் கொடுக்க வேண்டிய கைலாகை கொடுக்கிறேன், தாங்க வேண்டியதை நான் தாங்குகிறேன். என்னுடைய தகப்பனை, என்னுடைய தாயாரை, என்னுடைய மந்தையை நான் சரியாய் விசாரிக்கிறேன். ஓ நீங்கள் உங்களுடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்வார்? தாவீது கேட்டார், நீங்கள் சொல்லுவதற்கு யார் சம்மதிப்பார்கள்? என் அன்பு விசுவாசி, அன்பு சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்களே யோசியுங்கள். இதை யார் சம்மதிப்பார்? மனிதர்களே இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும். அதற்கு நாம் நல்மன சாட்சியின் உடன்படிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தாலும் போதும் என்று போய்விடுவதல்ல. நாகமானை போல என் ராஜாவுக்கு நான் கையிலாக கொடுக்க வேண்டும். அதை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. அதை கர்த்தர் பார்த்தார். ஐயா, இந்த ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். நம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆமென். பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. ஜீவனுள்ள தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் சங்கீதம் 34:7 வசனத்தின்படி விடுதலையாக்குகிறார். ஓ சோத்திரம், விடுவிக்கிறார். உடைய பிள்ளைகள் ஏன் விடுவிக்கப்பட வேண்டும்? எதில விடுவிக்கப்பட வேண்டும்? எப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு கர்த்தருடைய மகிமையின் உபதேசத்தோடும் வாழ்க்கையின் ஜீவியத்தோடு கூடிய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கு. கேட்டுவிட்டு போகிறவர்களாய் அல்ல, நாகமானை போலவும் தாவீதை போலவும் கையிலாக கொடுக்கிறவர்களாய் மாற்றும். இவ்வளவு காலம் நான் மறந்தது உண்மைதான் ஐயா, செய்யாமல் விட்டது உண்மைதான் ஐயா, இனிமேல் நான் தாங்குவேன். தாவீதை போல நான் சரி பங்காக அதை கர்த்தர் பார்க்கட்டும். ஆண்டவரே, ஜனங்களை எப்படியாகலும் விடுவித்தார். எந்தெந்த கட்டுகளில், எந்தெந்த நிர்விசாரத்தில், எந்த விதமான ஆவியின் வெளிப்பாடு இல்லாத தன்மையில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படட்டும். தாவீதை எல்லாருக்கும் விடுவித்த தேவன், எல்லாருக்கும் விடுவித்த தேவன். அன்று தாவீதை மரண பரியந்தம் மகிமையாய் நடத்தி, அந்த மரணம் கூட அவன் எருசலேமில் அரண்மனையில் எல்லாரும் இருக்க நடந்ததே. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் எங்களுக்கும் தார். சாட்சியுள்ள இறுதி நாட்களாய் நாங்கள் கடந்து செல்ல உதவிச்சோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இரவில் நல்ல திரைத்தாரும் அதிகாலை போராட்ட ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.